போச்சு, எங்க குடும்பத்தை சீரழிச்சிட்டு நிம்மதியா தூங்குறாங்களே. நான் தூக்கி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா, சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா. அதையும் எடுத்துட்டாங்க. உள்ள உயிரை தான் காப்பாற்றணும், அதை நீங்க எடுக்கலன்னா உயிர் காப்பாத்துங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதையுமே எடுத்தாச்சு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்த 10 வயது சிறுவனுக்கு ஆணுறுப்பில் ஏற்பட்ட அரிப்புக்காக கடந்த மே 21ஆம் தேதி அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தோல் நீக்கும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் சில நாட்களிலேயே சிறுவனுக்கு கடுமையான வலி மற்றும் அலர்ஜி ஏற்பட்டதால் பெற்றோர் சிகிச்சை அளித்த மருத்துவர்களிடம் விளக்கம் கேட்டுள்ளனர். அப்போது ஒருவர் மற்றொரு மருத்துவரை சுட்டிக்காட்டியதாகவும் பின்னர் பெற்றோர் அடைக்கழிக்கப்பட்டதுடன் மிரட்டப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிறுவனின் உடல்நிலை மோசமடைந்ததால் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு உயிரை காப்பாற்றும் நோக்கில் அவரது ஆணுறுப்பை அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திரும்ப யூராலஜி மேல அட்மிஷன் போட்டு அந்த டாக்டர் பார்த்து அந்த இடம் ரொம்ப இதுவாயிடுச்சு, டேமேஜ் மாதிரி ஆயிடுச்சு, சேதம் அடைஞ்சிருச்சு. அதையும் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதையும் எடுத்துட்டாங்க. உள்ள உயிரை தான் காப்பாற்றணும், அதை நீங்க எடுக்கலன்னா உயிர் காப்பாத்துங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதையுமே எடுத்தாச்சு, பிள்ளைக்கு எல்லாமே எடுத்தாச்சு. பிள்ளை உயிரை மட்டும் அவங்க காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. இன்னமும் ஒன்றும் சொல்லலை. இன்னும் யூரின் டிப்போட அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் இருக்க மாட்டேன் ஆஸ்பத்திரின்னு சொல்லியே அவன் இன்னமும் நான் வருவேன், ஆஸ்பத்திரியை விட்டு வந்துடும் கத்துனேன், கொஞ்சம் சரியாயிரும் அப்படின்னு அப்பயும் அதே சொல்லி ஒரு நாள் முழுக்க ஐசியில் வச்சா. நைட்லாம் அவன் என்ன நடந்துனே தெரியல, அந்த கத்து யூரின் டிப் வேற போட்டாங்க. அன்னைக்கே யூரின் டிப்லாம் போட்டு ரொம்ப அந்த பையன் கத்தி சுத்தமா ரொம்ப துடிச்சிட்டான். அதெல்லாம் அன்னைக்கு தான் ரொம்ப துடிப்பே. திரும்ப துடிச்சு கத்தி எதுவுமே பண்ண முடியல. திரும்ப காலையில இவர் வராரு, தம்பிரான் டாக்டர் காலைல வராரு. காமாட்சி டாக்டர் மேல பார்க்கவே இல்லை. நான் இவர் கேட்குறாரு. நானும் சொல்கிறேன், என்ன சார் இப்படி இருக்குது, தம்பிக்கு என்னன்னா வலி என்னதான்னு சொன்னால் சொல்லவே இல்லை. திடீர்னு கீழே போனவர் கொஞ்ச நேரத்தில் இல்லை நீங்கள் மதுரைக்கு போயிருங்க, இல்லைன்னா திருச்சியில் கேட்குறேன் யாரையாவது, திடீர்னு போங்க அப்படிங்கிறாங்க. என்னன்னு கேட்டால் ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க போங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாலாம் போய் அழுகுறோம். என்ன சார் நல்லா இருக்கிற பையனுக்கு ஒன்றுமே இல்லைன்னு இப்போ சொல்கிறீங்களே அப்படின்னா, நீங்கள் சாமியை கும்பிட்டுக்கங்க, சாமியை கும்பிட்டுக்கம்மா, சாமியை கும்பிட்டுக்க, உன் பிள்ளை ஒன்றா இருக்கும் நீ அப்படி. அதை நான் சொல்கிற ஆஸ்பத்திரிக்கு தான் போகணுங்கிற மாதிரி சொன்னாங்க. மித்ராங்கிற ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னாங்க. இதற்கிடையே ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்து பிரச்சனையை திசை திருப்பலாம் என மருத்துவர்கள் பேசியதாக கூறப்படும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை கண்டித்து சிறுவனின் உறவினர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, AITUC தொழிற்சங்கத்தினர் மற்றும் நகைக்கடை ஊழியர்கள் உள்ளிட்டோர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பலரை போலீசார் கைது செய்த நிலையில் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்றது. எங்க குடும்பத்தை சீரழிச்சிட்டு நிம்மதியா தூங்குறாங்களே. நான் தூக்கி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா, சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா. நிம்மதியா இல்லாம ஆக்கிட்டாங்க என் குடும்பத்தை. இதனிடையே மருத்துவமனை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெஷலிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்குள்ளது. ஏன்னா இது ஆறிடும், ஒரு 2 வீக்ஸில் ஆறிடும். அந்த இதை எடுத்துருவாங்க. அந்த பதியை எடுத்துட்டாங்கன்னா அது பழைய ஸ்டெப்பு. அந்த பையன் தன்னால் இயற்கையாகவே ஒன்றுக்கு போக முடியும். எல்லா காரியங்களும் பிற்காலத்தில் ஒரு ஆண்மகனாக செயல்பட முடியும்.
என்ற அளவிலே தார்மீக பொறுப்பேற்று அவர்கள் அந்த குடும்பத்தினர் சந்திக்கக்கூடிய செலவுகளை நாம் அவர்கள் மருத்துவ ரீதியான செலவுகளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். வீட்டு வந்து அந்த சிறுவன் வந்து வீட்டு வந்து உடல்நிலை சரியில்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் அந்த குழந்தைய பார்த்தீங்களா? நாங்கள் வந்து அந்த மருத்துவரிடம் 2-3 மைல், அதுவும் மருத்துவர் சோமசுந்தரமும் காமாட்சியும் தினமும் அந்த மருத்துவரிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு விசாரித்து கொண்டிருக்கிறார். நான் நேற்று பேசினேன் என்ற வகையிலே அவர் மிகவும் நம்பிக்கை தெரிவித்தார். ஆறிக்கொண்டு வருகிறது, நன்றாக அந்த கிராஃப்ட் எடுக்க ஆரம்பித்தார், அதாவது பதியன் வந்து அதுக்குள்ள பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தவறு கிடையாது, அதைத்தான் நாங்கள் அழுத்தி சொல்ல விரும்புகிறோம். இங்கே எந்த தவறும் நடக்கவில்லை. இது ஒரு மருத்துவ உலகத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய 10 லட்சத்தில் 1 ஆகக்கூடிய மெடிக்கல் ஆக்சிடென்ட். இது ஒரு விபத்து. மருத்துவமனையில் மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது என்றும் சிறுவனின் வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் மருத்துவக் குழுவினர் தெரிவித்துள்ளனர்.